குடும்பத்துகள்ல வந்து கண்ணீர்கள். நான் என்ன கேட்கணும்னா, அது இப்போ இயேசு குறித்து சில காரியங்கள் சொன்னார் இல்லையா? இப்போ வந்து நாங்கள் மற்ற சாமியை குறைப்படுத்தியோ இல்லை உங்களை ஒரு மனம் மாற்றம் பண்ணவோ இது கிடையாது. உங்களுக்கு ஒரு மனம் மாற்றம் உருவாக வேண்டும். மனசு தான் மாறணும். இது வந்து நீங்கள் வந்து அதுக்காக ஏதோ ஒரு மனம் மாற்றணும்னு கிடையாது. உங்களுக்கு வந்து மனசு தான் மாறணும். அதாவது நீங்கள் வந்து இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் யார் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம அன்னையே சொல்லுவாங்க, மக்கள் வந்து எதுலேருந்து வந்தாங்கன்னு குரங்குலேருந்து வந்தேன்னு சொல்லுவாங்க. குரங்குலேருந்து வந்து சொல்லுவாங்க கிடையாது. ஐயா சொன்னது போல ஏன் நம்ம உடம்பு மண்ணில் போடுறாங்க? மண்ணுனால் செய்த உடம்பு மண்ணுக்கே போகுது. அப்போ பூமியிலிருந்து எதெல்லாம் முளைக்குதோ திரும்ப மண்ணுக்கு தான் போகுது. இப்போ மரம் இருக்கு, மரம் பட்டு போச்சுன்னா எங்கே போகுது? மண்ணாக்கு போகுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. ஆனால் மரங்கள் விலங்குகள் அது வேற. ஆனால் நம்ம மனுஷனா படைச்சார் இல்லையா, நமக்கு வந்து மறுபிறவி மறு வாழ்க்கைன்னு ஒன்றுங்க. அதாவது விலங்குகளுக்கு வந்து அது திருப்பு வேற, நமக்கு ஒரு திருப்பு வச்சிருக்காரு ஒவ்வொரு மனுஷனுக்கும். அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு மனுஷன் தப்பு செய்தால் தப்பு செய்யறதுக்குரிய தண்டனை உண்டு. ஆனால் அதுபோலதான் இன்றைக்கு நாம் தவறு செய்வோமானால் தவறுக்கேற்ற தண்டனைகள் நமக்கு உண்டு. இப்போ இயேசு கிறிஸ்து குறித்து ஐயா சொன்னார். இப்போ எத்தனை பேருக்கு இதில் புரிஞ்சிருக்கு? புரிந்தவங்க ஒருத்தவங்க மட்டும் முன்னாடி வந்து இப்போ இயேசு குறித்து அவர் சொன்ன வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு, இதனால் நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க மட்டும் ஒருத்தவங்க யாரோ ஒருத்தர் வந்து முன்னாடி சொல்லு. சரி, அப்படியே அப்படியே ஒரு பெரியவர் வந்து தெரியாம இருக்காரு. சரி, வசதியானவே அவன் இருக்கிறான்டா, அதே இதுக்கடா பூசாரி வந்து அதே இதுக்கடா பார்த்து இருப்பான், நம்ம இதுக்கடா அதை போய் தொடரணும் அப்படின்ட்டு போயிட்டாரு. ரெண்டாவது இதில் போனவன் இன்னொருத்தன் வந்து வந்தான், அவனும் அதே மாதிரி போயிட்டான், நல்லா இதாக இருந்தவன். மூணாவது ஒட்டகத்தில் வந்தாங்க. அவங்க வந்தவங்க இப்படி படுத்துருக்காங்களே, நம்ம போய் அவங்கள பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என்னென்னோ உதவியெல்லாம் செஞ்சு அதை கட்டி அவர்கிட்ட இருந்த காசை வச்சு கொண்டு போய் ஒரு வைத்தியத்தை கொண்டு கொடுத்து அதை நல்லபடி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது யார்? நம்மளை மாதிரி இருந்தவங்க தான் அவரையும் காப்பாற்றிருக்காங்க. அதனால் இப்படி நல்ல முடியாதவங்கள நம்ம எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் அவங்கள காப்பாற்றணும். காப்பாற்றுறதுக்கு ஒரு சக்தி வேணும், ஒரு தைரியம் வேணும், மன தெம்பு வேணும். அப்படின்னு அதுக்கு நல்ல மனசு வேணும். தெம்பு இருந்தா நல்ல மனசு, நல்ல தெம்பை காட்டிலும் நல்ல மனசு இருக்கிற ஒரு மனிதனால் மட்டும் செய்ய முடியும். மனிதனுக்கு மனிதன் தான் உதவி செய்ய முடியும். மற்றவங்க எல்லாம் ஆடு மாடு வந்து செய்யும். அதாவது அந்த மனுஷன் எந்த காரணத்தை கொண்டு செய்தான் தெரியுமா? தெய்வத்தினுடைய ஆற்றலினால் அவன் தெய்வம் வந்து அவன் மனசில் பேசி ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் அது சொன்னதுனால தான் அவனுக்குள்ள எவனுன்னா அவன் உதவி செய்கிறான். சரிங்களா? சரி, வேற யாருக்கு புரிஞ்சிருக்கு? வேற அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. புரியலையா? சரி, உங்களுக்கு யாருக்கு புரிஞ்சாமா? இயேசு கிறிஸ்து சொல்லி என்ன காரியத்துக்காக சொன்னார்? அதாவது 4 காரியம் வந்து ஃபர்ஸ்ட் அவர் சொல்லும் போது வந்து நம்ம எதையும் அகம்பாகமா இல்லாம ஒரு அந்த சாமியார் அகம்பாகம்னு அவரையும் சொல்ல முடியாது. அவர் பார்த்தாரு, ஆனால் அறியாம போயிட்டாரு, அதை பற்றி புரிஞ்சுக்கல. ரெண்டாவது இவங்க போறாங்க, அந்த இடத்துல போகும்போது இருக்கும்போது இன்னொருத்தர் வர்றாரு, அவரு பார்த்துட்டு போறாரு. அவர் என்ன நினச்சிட்டு போறாரு, நம்ம எப்படா இதை போய் பார்க்க போறோம்னு நினைச்சாரோ இல்லை இதை ஏன் செய்யணும்னு நினைச்சாரோ, அப்போ 2 இடத்துல தடுதலே ஆகிப்போச்சு. அவருடைய மனசு வந்து என்ன சொல்லுவாங்க, அவருடைய மனசுக்கு தகுந்த மாதிரி உடலும் இல்லை உணர்வும் இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து குறித்து இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மனசுல உண்மை பேசணும், நல்லபடியா கொஞ்சம் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். இல்லை இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த இயேசு கிறிஸ்து குறித்து சில காரியங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு மனம் மாட்டுகிறவரா, இல்லை ஒரு கெடுதல் செய்கிறவரா, நம்ம செய்யக்கூடியது?
நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் நம்ம உழைப்புக்கு தகுந்த கடவுள் உயர்வை கொடுப்பான் சரி. அப்படிங்கிற ஒரு மனசு தெம்பு இருந்துச்சுன்னா நமக்கு உதவி, நான் ஒருத்தருக்கு உதவி செஞ்சா அடுத்தவங்க எனக்கு ஒருத்தர் உதவி செய்யலாம். அவர் நமக்காக சிலுவையில மரித்தாருங்க சொல்லுங்க. அதாவது என்னன்னா, நான் கேட்கிறேன் என்னன்னா, உதவின்றது அது வேற விஷயம். இப்போ நாங்கள் இந்த இயேசு குறித்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். இந்த இயேசு குறித்து உங்க இதயத்தில் என்ன இருக்கு, இப்போ அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக தான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. அதாவது நானே கேட்குறேன்னா, இப்போ இயேசு பற்றி ஐயா சொன்னாரு. இப்போ நீங்கள் இயேசுவை பற்றி இப்போ நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு திருப்தியா இயேசுநாதர் பற்றி நல்ல நம்பிக்கை நல்ல வாழ்வு கிடைக்கும். அதாவது இயேசுவை நம்பி வந்தால் நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல நிம்மதியான வாழ்க்கைன்னு கிடைக்கும். சரி, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஐயா வந்து நத்தத்திலிருந்து வந்திருக்காங்க. இப்போ வந்து ஐயா வந்து என்ன சொன்னா, நீங்கள் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் இந்த வாரந்தோறும் இந்த சர்ச்சுக்கு ஏன் வரணும் என்று சொல்லி 2 காரியங்கள் கொடுத்து ஐயா பேசுவாங்க. உங்கள் யாவருக்கும் மாலை வணக்கம். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்று சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்று ஐயா சொல்லிட்டாரு. அதனால் உங்களுக்கு அதிகமாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஐயா சொன்ன போல இயேசுவை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வெற்றிப்பு என்றால் என்ன, ஏன் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைகளுக்கு போகிறாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் சொல்லி நம்ம சரியா. கடவுள் எத்தனை பேர் இருக்கிறான்னு சொல்லி நம்புறீங்க? கடவுள் எத்தனை பேர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்க? நீங்க எல்லாம் வந்து இப்ப நாங்களும் ஒரு கடவுள், நிறைய கடவுளை நான் கும்பிடுறோம். எத்தனை கடவுளா? சொல்ல முடியாத கடவுளா என்னென்ன கடவுள் உலகத்துல இருக்கிறாங்களோ அவ்வளவே நம்ம ஒரு காலத்துல கும்பிட்டோம். உலகத்துல எத்தனை கடவுள் உண்டு? உலகத்துல எத்தனை கடவுள் உண்டு? உலகத்துல 303 கோடி தேவர்கள் சொல்லுவாங்க சரியா. அதெல்லாம் வந்து தேவர்கள், கடவுள் கிடையாது. கடவுளுங்கிறது ஒரே ஒரு கடவுள். உலகத்துக்கு சூரியன் எப்படி ஒரே ஒரு சூரியன் இருக்குது, அது போல கடவுளுங்கிறது யார்தான்? ஒரே கடவுள். அதை மனசுல வச்சுக்கணும். கடவுள் எத்தனை கடவுள்? ஆமா, நீங்க உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல எத்தனையோ கடவுளை வச்சு என்னென்னோ பண்றீங்க. ஆனா அது வந்து நம்முடைய மனசுக்கு ஏற்றவாறு செய்யறீங்க. ஆனா வந்து அது உங்க பாரம்பரியமா, உங்க அப்பா அம்மா அந்த காலத்துல இருந்து பாரம்பரியமா அது நீங்க கும்பிட்டுட்டு வர்றதுனால அதை நீங்க செய்வீங்க. ஆனா அது வந்து கடவுள் கிடையாது. கடவுளுங்கிறது எத்தனை? ஒரே கடவுள் தான். உலகத்தை படைத்த கடவுள், உங்களை எங்களை படைத்த கடவுள் எத்தனை? அதை முதலாவது நீங்க நினைச்சுக்கணும். கடவுள் எத்தனை பேருக்குமா? ஆமா. இங்க ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்லி உங்களுக்கு பிடிக்காது. நாங்க எங்க மதுரையில அழகு கோயில் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் அழகு கோயில்? போயிருக்கீங்களா? அழகு கோயில் தெரியுமா மதுரையில? ஆமா, சித்திரை மாசத்துல திருவிழா பயங்கரமா நடக்கும். அவங்க பூசாரி வீட்டு குடும்பம் தான் நாங்க. நல்லா தெரிஞ்சுக்க. அந்த கோயில்ல ஆரம்பத்துல பற்றுங்கிற ஒரு எங்க தாத்தா காலத்துல குதிரையில தான் போவார் வண்டியில. அப்பெல்லாம் இவ்வளவு ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. அப்போ சிங்கிளா தான் போவாங்க. அப்போ அவங்க எங்க தாத்தா தான் அந்த கோயில்ல வந்து பூசாரி. நல்லா புரிஞ்சுக்க. நான் நத்தை தான் சொல்றேன். நான் வந்து இப்ப நத்தத்துல தான் இருக்கேன் சரியா. என் பொண்ணு எடுத்தது மதுரை மாவட்டம் தான் சரியா. அந்த கோயில் பூசாரி பிள்ளையை தான் இப்ப நானும் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்படி நான் கிறிஸ்துவுக்குள் மாறணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன் சரிங்களா. அப்ப அந்த பூசாரி வீட்டு குடும்பத்துல எப்படி இருப்பாங்க, எத்தனை பேர் சாமி கும்பிடுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்கிறது ஒரு அளவு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. இங்க உட்காந்துருக்கீங்களா? யாராவது கிறிஸ்தவங்களா இருக்கீங்களா? எல்லாமே இந்துதான். அப்போ உங்களுக்கு சரி, ஒரு அம்மா கிறிஸ்தவங்களா இருக்கு. அவங்களும் இந்துல இருந்து வந்தவங்க தான். அவங்களும் இந்துல இருந்து வந்திருக்கிறவங்க, சபையில மாறி இருக்கிறாங்க சரியா. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவங்க நம்ம வந்து இந்துல இருந்து உள்ள வரணும்னா ஏன் வரோம்? உங்களெல்லாம் மதம் மாற்றத்துக்கெல்லாம் கூப்பிடல. மதம் மாற்றத்துக்கெல்லாம் யாருமே வரவழைக்க மாட்டோம். நாங்களும் கூப்பிட மாட்டோம். நீங்களும் வரக்கூடாது. அப்படி யாரும் கூப்பிட்டாங்க? உங்க மனசுல இருக்கிற இந்த ஆமா மனசுல இருக்கிற அந்த துன்மார்க்கமான செயல்பாடுகள். எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குடிகாரர்கள் இருப்பாங்க. எத்தனையோ குடிகாரெல்லாம் நீங்க மனம் திரும்பி சபையில இன்னைக்கு மூப்பரா இருக்கிறாங்க. சபையில இன்னைக்கு நல்ல பிள்ளையா இருக்கிறாங்க, நல்ல குடும்பமா இருப்பாங்க.
சில பேர் குடிச்சிட்டு விரிச்சிட்டு எவ்வளோ மனம் மாற்றுது. மதம் மாறுறது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னைக்குமே என்ன செய்யறது இல்லை. இப்போ நீங்கள் எல்லாரும் உங்க இத்தனையோ சாமிகளை கும்பிட்டு இருப்பீங்க. உங்க சாமியெல்லாம் விட்டுட்டு வாங்குங்க நான் சொல்ல மாட்டோம். உங்களுக்கா மனசு எது உண்மை எது பொய்ங்கிறது தெரியணும். தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான். நல்லது கெட்டது தெரிஞ்சாதான் அதை நல்லதுனாக்க நல்லா பின்பற்றுவோம், கெட்டதா இருந்தா அதை விட்டுருவோம். அதான் புரிஞ்சுங்களா? சாப்பாடு பிரியாணி 2 பிரியாணி சாப்பாடு கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று டேஸ்டா இருக்கும், ஒன்று சரியா இருக்காது, சப்புன்னு கிடக்கும். குழம்பு வைக்கும் போது சில பேர் உப்பு போட்டிருப்பாங்க, உப்பு போடாம இருப்பாங்க. எது நல்லதோ அதை சாப்பிட்டுக்கும். அதுபோல கடவுளா இயேசு கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அந்த உலகத்துல அவர் வந்து என்ன சொன்னா, நீங்க எல்லாம் மனம் மாறுங்க, மனம் திரும்புங்கன்னு தான் அனு சொன்னார். மனம் திரும்புறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம் தான். சரியா? டெய்லி குடிச்சிட்டு இருக்கிறவன் காலையில எழுந்திரிச்சோன்னு தண்ணி குடிக்கிறது போல சாராயம் குடிப்பான். அவனை எப்படி நீ மாற்ற முடியும்? கடவுளால் மாற்றுவார். அவள் மாறி இருக்கிறாங்க. நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும், டைம் இல்லை. அதனால என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்புகளை கடவுள் இந்த பகுதியில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். மனம் மாறினாதான் உங்க வாழ்க்கையில கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம், குடும்பத்தில் இருக்கிற அந்த செய்வனை, ஏவல், பிள்ளி சுனிய, பேய், பிசாசு எல்லாம் மாறுவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் காரணம். அவர் மட்டும் நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி கொடுத்துருவார். உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னா நீங்க மனம் மாறணும். உங்களுடைய மனமாற்றத்தை நிமித்தமாக தான் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ எங்கள் இந்துக்கள் இந்தா இருந்ததுனால, நாங்கள் ஒரு காலத்தில் இந்தா இருந்ததுனால அவங்க இந்து சாமியை தான் கும்பிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக வீட்டு குடும்பமாக எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இன்றைக்கி அவங்க மனம் மாறி அந்த குடும்பம் முழுவதும் நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. எப்படி ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால், உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்லாம் முடிஞ்சு எவ்வளோ பணம் செலவு பண்ணாங்க. யாருமே எந்த டாக்டரும் எந்த ஆஸ்பத்திரியும் சுகம் கொடுக்கல. கடவுள்கிட்ட போய் ஜோம் பண்ணாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஆள்கிட்ட போய் ஜோம் பண்ணும்போது தான் அங்கே அற்புத சுகம் கிடைச்சிச்சு. அது நிமித்தமாக கடவுள் உண்மை உள்ளவர் யார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் கடவுளாக இயேசு கிறிஸ்துவ அவங்க ஏற்றுக்கொண்டு. அவங்க ஏற்றுக்கொண்ட போது தான் இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறாங்க. 8 வயசுலேயே இறந்து போகும்னு சொன்னாங்க. இன்றைக்கி 60 வயசுலேயும் உயிரோடு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. எத்தனை வயசில்? 8 வயசில் இந்த பிள்ளை என்ன செஞ்சிடும், உயிரோடு இருக்காதுன்னு சொன்னாங்க. இப்போ 60 வயசில் நீங்கள் உயிரோடு இருக்கு. அது காரணம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டு நிமித்தமாக. அதனால் உங்கள் ஆயுசு நாட்களெல்லாம் இன்னும் நல்லா இருக்கணும். 100 வயசு 120 வயசெல்லாம் வாழ்கிறாங்க. அது காரணம் என்ன? கடவுளை ஏற்றுக்கொண்டு நிமித்தமாக, கடவுளை நம்ப நிமித்தம். உண்மையான கடவுள் யாருங்கிறத நீங்கள் நம்பணும். அவர் ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு டெய்லி என்ன செய்யணுங்க, உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணணும், ஜோம் பண்ணணும். என்ன ஜோம்னா என்ன? நீங்கள் எப்பொழுதும் உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்குற மாதிரி, உங்கள் பிள்ளைகிட்ட கேட்குற மாதிரி எப்பொழுதும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு ஆண்டவரே என் பிள்ளைய சரி பண்ணணுங்க, என் பிள்ளைய மாற்றணுங்க, என் பிள்ளை நல்ல வழியில் போகணுங்க, என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், பேர பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா உயர்ந்த இருக்கணும், நல்லா மேன்மையாக இருக்கணும், என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் தீரணும். இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம், தாராளமாக சொல்லணும் நீங்கள். ஆமாம், கடவுள்கிட்ட நீங்கள் வந்து இப்போ நிறையா அழுதுட்டு போய் சில பேர் புலம்புறீங்க. பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களில் போய் சில பேர் புலம்புவாங்க அழுதுகிட்டு போய். என் பிள்ளை அப்படி பண்ணுறான் அப்படி. மனுஷன்கிட்ட போய் புலம்பக்கூடாது, கடவுள்கிட்ட தான் புலம்பு. கடவுள்கிட்ட நீங்கள் கண்ணீரோடு ஜோம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனசு மாறும், கடவுளும் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுவாங்க. சில பேருங்களா ஒரு முறை ஒரு பெண்மணியை வந்து ஆண்டவர் வந்து சந்திக்கிறாரு. ஒரு பெண்மணி வந்து தவறு செஞ்சுட்டாங்க. நல்ல வாலிப பிள்ளை, ஒரு வாலிப குடும்பத்தில் ஒரு தவறு செஞ்சிருச்சு. தவறு செஞ்சிச்சுன்னா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அந்த ஊர் ஜனங்கள்லாம் இவளை வந்து என்ன செய்யணும், கொல்லணும்னு சொல்றாங்க. இவன் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. ஊருக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இவன் என்ன செஞ்சுட்டா, தப்பு பண்ணிட்டா, ஊருக்கு கேவலத்தை உண்டாக்கிட்டா, நம்ம கிராமத்துக்கு கேவலத்தை உண்டாக்கிட்டா, நம்ம குடும்பத்துக்கு அவமானத்தை உண்டாக்கிட்டா, இவன் ஊர்ல என்ன செய்யக்கூடாது, இவளை கொல்லணும், சாகடிக்கணும். என்ன செய்யறது? அந்த ஊரினுடைய சட்டத்திட்டங்கள், அந்த கிராமத்தினுடைய சட்டத்திட்டம் அப்படி. சரியா? ஒரு தவறு செய்து ஒரு கிராமத்துல கொண்டு நிப்பாட்டிட்டாங்கன்னா, அங்க நாட்டாமை கோயிலுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா அதை கீழ்படியணும், அந்த நாட்டாமைக்கு கட்டுப்படணும். அப்படி கட்டுப்படலைன்னா அவ்வளோதான், அந்த ஊரை விட்டு அவங்க ஒதுக்கிடுவாங்க. அப்படி ஒரு பிள்ளை தவறு செஞ்சு அந்த கிராமத்தில் கூட நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டும் பொழுது இதை வந்து எப்படி தீர்ப்பு வழங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அந்த எல்லாத்தையும் பிடிச்சி கை மையமாக அந்த பிள்ளையை பிடிச்சி கொண்டு வந்து கிராமத்தில் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. சரி, இந்த பிள்ளைக்கு ஒரு தீர்ப்பு செய்யுது, என்ன செய்யுது, இந்த பிள்ளை கொள்ளணும், என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒரு நாட்டம்மா சொல்கிறாரு, சொல்கிறதெல்லாம் வாசல் இப்போ தப்பு செஞ்சுட்டு கொண்டு நிப்பாட்டிருக்கீங்க. நீங்க வந்து யாராவது தப்பு செய்யாம இருந்தீங்கன்னா இந்த பிள்ளைய முதலாவது கொண்டு கல் அடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இப்போ எல்லாரும் வந்தவங்க எல்லாம் கையும் மெய்யுமா எல்லாம் அப்படியே கல்லில் கொண்டு வச்சுருக்கிறாங்க. யாராவது தப்பு நீங்க செய்யலன்னு சொன்னா, நீங்க நீதிமானா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க இந்த பிள்ளைய கொண்டுங்க அப்படின்னு சொல்ல மாத்திரத்துல அந்த கல்லை அப்படியே போட்டுட்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்ப அந்த நீதிபதி எழுந்து சொன்னாரா, நானும் உன்னை தப்பு உன்னை தண்டிக்க மாட்டேன், இனி இந்த மாதிரி பாவம் செய்யாது. கடவுள் செய்யக்கூடாது. கடவுள் என்ன செய்யறாருன்னா, இவ்வளவு நாள் நீ ஒருவேளை பாவம் செஞ்சிருக்கலாம், இனி பாவம் செய்யாது. இனிவேளை இதுவேளை ஒருவேளை பொய் திருட்டு அந்த இது இந்த இது களவு களம் எல்லாம் பண்ணிருக்கலாம், சரியா? ஆனா இனி என்ன செய்யக்கூடாது. ஆனா எல்லாரும் ஊருக்காரங்க எல்லாம் உன்னை கொல்றேன்னு வந்துட்டாங்க, சரியா? ஆனா நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா உன்னை கொன்றுவாங்க, சரியா? அதனால இனி ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். வாய்ப்பு கொடுக்கறதுனால உனக்கு என்ன செய்யக்கூடாது, மறுபடியும் என்ன செய்யக்கூடாது. அதனால தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நானும் உன்னை தண்டிக்க மாட்டேன். எல்லாரும் கள்ள போட்டு போயிட்டாங்க, எல்லாம் தப்பு பண்ணவங்க தான், சரியா? எவன் தப்பு பண்ணல அவன் கல்யாணம் சொல்றாரு. இப்ப எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறோம், எல்லாரும் பாவத்துல பிறந்துட்டோம், பாவத்துலதான் நீங்க உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா யாராவது செய்வாங்களா? அதனால நானும் தப்பு தான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் அவன் என்ன செஞ்சான், கல்ல தூக்கி போட்டுட்டு ஓடிட்டான். அந்த எஜமானும் அந்த நாட்டாம பெரியவரும், நாங்கள் உன்னை என்ன செய்ய மாட்டேன், இந்த பொண்ணை தூக்கி விட்டு இந்த மாதிரி நீ செய்யாதுன்னு பயிர் செய்யாது, இனி என்ன செய்யக்கூடாது, தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன். ஆகையினால எதுக்கு இதை சொல்ல வரேன்னு சொன்னா, எல்லாருமே பாவம் தான் செஞ்சிருக்கிறோம். இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒருவர் யாருன்னா அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் சொல்றான். பாவத்தை மறைச்சிடக்கூடாது. ஒரு பிள்ளை நம்ம பிள்ளை ஒரு பாவம் செஞ்சுட்டு வந்துட்டு நம்ம மறைச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு வேதம் வரும், அதனால எவ்வளவு பிரச்சனை வரும், குடும்பத்துல எவ்வளவு பிழைவுகள் வரும், குடும்பத்துல எவ்வளவு நஷ்டம் வரும், அதனால எவ்வளவு மன உளைச்சல் வரும், இதனால நிறைய பிரச்சனை வந்துருக்கு. அப்போ ஒரு பிள்ளை தப்பு செய்யும் பொழுது நம்ம கண்டிக்கணும். அந்த தப்பு செய்யும் போது சொல்லிடுச்சுன்னா அந்த தப்பை சரி பண்ணிடலாம். சொல்லாம மறைச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த காலங்காலமா என்ன செஞ்சிருது, பெரிய தவறுகளுக்கு உருவாகி. அதனால இது வந்து ஒருவேளை நீங்க சில காரியங்கள் ஒருவேளை எப்படி இருந்தாலும் எப்படி இருந்துமே தெரியாது, அது உங்களுக்கு தெரியும். உங்க வாலிப வயசுல இருந்து நீங்க நினைவுல வந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு பிறந்த நினைவுக்கு வந்ததுல இருந்து உங்க வயசு இந்த வயசு வரையும் நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறீங்க, எவ்வளவு கெட்டது செஞ்சிருக்கீங்கன்னு தெரியாது. எல்லாம் கடவுள் தான் தெரியும். அதனால இந்த நாளில கடவுளே, நான் இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரையும் நான் செய்த பாவங்களை எல்லாம் என்ன செஞ்சிருங்க, எனக்கு மன்னிங்க. அவர் மன்னிக்க கூடியவர், அவர் தண்டிக்க கூடியவர் அல்ல. கடவுள் வந்து என்ன செய்ய மாட்டாரு, தண்டிக்க கூடியவர் அல்ல. உண்மையான கடவுள் யாரும் தண்டிக்க மாட்டாங்க. உண்மையான பெற்ற தாய் பிள்ளைய வந்து கொல்ல மாட்டாங்க, பிள்ளைய மன்னிச்சு இனி செய்யாத போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுபோல கடவுள் நமக்கு என்ன செய்யறாங்க, இனி என்ன செய்ய வேண்டாம், இந்த பாவத்தை செய்யாதீங்க, இந்த பொல்லாத இடத்துக்கு போகாதீங்க, இந்த பொல்லாத வீட்டுக்கு போகாதீங்க, பொல்லாத தவறான பாவங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. இனி பாவம் செய்யாம இனி மனம் திரும்பி இனி நான் உண்மையா வாழணும். இனி காலம் போன கடைசியில இருக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு வந்துட்டோம். இனியாவது கொஞ்ச காலமாவது கடவுளுக்கு உண்மையா இருந்து என்ன செய்யும், கடவுள்கிட்ட போகும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரும். நான் சொல்ல புரியுதா? இனிமேலாவது என்ன செய்யணும், நீங்க சொல்லணும், உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும், உங்க பேர பிள்ளைகளுக்கு நீங்க தான் சொல்லணும். அப்படி உண்மையா மனம் திரும்பி உண்மையா கடவுளை ஏற்றுக்கொண்டு உண்மையான ஒரு நல்ல ஒரு வழியில நடக்கணும்னு சொன்னா எங்க வரணும்னா சபைகளுக்கு வரணும், இந்த மாதிரி ஜோமன் இடத்துக்கு வரணும். அப்பதான் நல்ல பாடங்களை சொல்லி கொடுப்பாங்க. இந்த வேதத்துல நிறைய உங்களுக்கு ஐயா சொன்ன மாதிரி இருக்கு நிறைய. அதனால இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் நீங்க வந்து இங்க வந்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஜோமன் இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க பக்கத்துல தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏன் வாரங்கன்னா இங்க வந்து ஒரு மனசு மாறி போகும். நீங்க எவ்வளவு பிரச்சனையோட வருவீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். சபைகளுக்கு எங்க சபைகளுக்குலாம் நிறைய பிரச்சனையோட வந்தாங்க. நாளைக்கு சாக போறாங்கன்னா இன்னைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு மனம் மாதிரி நீங்க உண்மையா இருக்கிறாங்க, குடும்பமா சந்தோஷமா இருக்கு. அதனால சாகிற நிலைமையில இருக்கிறவங்களெல்லாம் கடவுள் சபைக்கு வந்தாங்கன்னா அவங்க நல்லா ஆயிடுவாங்க. தற்கொலை பண்ண போறவங்களெல்லாம் இன்னைக்கு சபைக்கு வந்து இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, சாட்சியா இருக்கிறாங்க. அதுபோல உங்க குடும்பங்கள்ல நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், உங்க குடும்பங்கள் வளர்த்தியாக இருக்கணும், உங்க குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் பேர பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும்னா எங்க வரணும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் சபைகளுக்கு வந்து இங்க வந்து என்ன ஜெபம் பண்றாங்களோ என்ன சொல்றாங்களோ உங்களுடைய குறைகள் எல்லாம் அங்க சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும். சொல்ல முடியுங்களா? அதனால வாரம் என்ன செய்யணும் நீங்க. அதனால நீங்க இனிமே தவறு செய்யாம, ஆண்டவரே நான் வந்து இனி இந்த மாதிரி காரியங்களை செய்ய மாட்டேன். கடவுள்கிட்ட வரவங்க வந்து என்னைக்குமே வந்து
தவறு செய்ய மாட்டாங்க. கடவுளை நம்புறவங்க பக்தி உள்ளவங்க தவறு செய்ய மாட்டாங்க. கோயிலுக்கு போறவங்களாம் தவறு செய்ய மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோயிலுக்கு போகணும்னு நினச்சவங்க தவறு செய்யாம தான் போவாங்க. தவறு செஞ்சுட்டு போனால் அங்கே கடவுள் கண்டிச்சுடுவாங்க. அதுபோல் அங்கே அப்படி ஒரு பக்தி இருக்குது. அந்த பக்தியை நீங்கள் இயேசுக்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும்? உண்மையான பக்தியை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் குடும்பம் உங்களுடைய சந்ததி முழுவதும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு வாழும். சரியா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி முடிஞ்சாலும் பின்வர சந்ததிகள் உங்கள் குடும்பங்கள் பேர பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்வாங்க? கடவுளை நம்பலாங்கன்னு சொன்னால் அங்கே குடும்பம் நல்லதமாக இருக்கும். சரிங்களா? ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் இந்த மாரி நாங்கள் சில இடங்கள்லாம் நாங்கள் இப்படிப்பட்ட மக்களெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை செய்துட்டு இருக்கிறோம். எல்லா ஊர்களிலும் நல்ல குடும்பமாக நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். கடவுள் சீக்கிரமாக வரப்போறாராம். சீக்கிரம் என்ன செய்ய போறாரு? வரப்போறாரு. நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். நாங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களும் ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. யாரும் என்ன செய்யக்கூடாது? செத்து போனால் எங்கே போவாங்க? ஒன்று நரகத்துக்கு போகணும், ஒன்று மோட்சத்துக்கு போகணும். நீங்கள் எங்கே போகிறது விரும்புறீங்க? சில பேர் நினைக்கிறோம் நாங்கள் நரகத்துக்கு போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியா? எப்படி ஒரு காலத்துல மறிச்சு போனாலும் நம்ம எல்லாரும் எங்க போனோம்? மோட்சத்துக்கு போகணும், நல்ல இடத்துக்கு போகணும், ஒரு நல்ல ஒரு ராஜ்யத்துக்கு போகணுங்கிற மாதிரி நினைச்சுக்கங்க. சரியா? இதுவே 2 இடம் தான் உண்டு. மறிக்கிறவங்களுக்கு 2 இடம் உண்டு. ஒண்ணு நரகம், ஒண்ணு மோட்சம். சரியா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு எங்க போகலாம்? மோட்சத்துக்கு போகலாம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறவங்களுக்கு நரகத்துக்கு போகலாம். நிறைய இதெல்லாம் இப்போ டிவிலெல்லாம் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானமுழுக்கு பெற்று கடவுளை ஏற்றுக்கொண்டு உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மோட்ச லோகம் கிடைக்கும். அவங்க தெய்வத்துக்கு வந்து உங்களை என்ன செய்வாங்க? அப்படியே கொண்டு போடுவாங்க. அப்படி ஏற்க ஒன்றுமே நடக்கல, ஒன்றுமே செய்ய எவ்வளோ பேர் கொடி சொன்னா இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று நரகத்தில் தள்ளிடுவார். சரிங்களா? யுகமாக அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால பாவங்களை மன்னிக்கிற ஒரு ஒன்றுனா அவங்க இயேசு தான். ரிச்சிப்பு கடைசி முடிவு பண்ணுறது நீங்கள் கடைசி மட்டும் ரிச்சிக்கப்படணும். ரட்சிப்பு காத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கடைசி மட்டும் கடவுளோட வருகை மட்டும் நீங்கள் உண்மையாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆத்மா, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால எங்களையும் ரட்சித்த தேவன் எங்களையும் மட்டுமா நடத்தி வந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காலத்தில் இருந்தோம். நீ கடவுளை ஏற்றுக்கொண்ட பிறகுதான், உண்மையான தெய்வத்தை நாங்கள் கண்டுகொண்ட பிறகுதான் நாங்கள் இந்த நிலவையில் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறாரு. என் குடும்பத்தை வச்சிருக்கிறாரு. நிறைய பேருக்கு நாங்கள் உதவி செய்யணும். நிறைய குடும்பங்கள் வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? வீட்டுக்கு போய் என்ன செய்வோம்? சொல்லி உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம். நிறைய குடும்பங்கள் நீங்கள் தற்கொலைக்கு போன குடும்பம்லாம் நீங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. தற்கொலைக்கு போன குடும்பங்கள், சாகரம் மருந்து குடிச்சிட்டு சாகரம் சுற்றுறவங்க குடும்பம்லாம் நீங்கள் எத்தனையோ நல்லா இருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை நம்பும் பொழுது அவர் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஆறுதலும் தேர்வுமாக இருந்து உங்களை இணைச்சுவராக உங்களை பயன்படுத்துவாராங்க. சரியா? பாவத்துக்கு ஒருவேளை நம்ம பழைய பாவத்திலையும் பழைய காரியத்திலையும் போனோம்னா ஆண்டவர் உங்களுக்கு விட மாட்டாங்க. நீங்கள் கடவுள் நம்பினீங்கன்னா கடவுள் உங்களுக்கு விட மாட்டாங்க. சரியா? அதனால நம்மளை நம்ப வர்ற பிள்ளைகளை ஒருபோது கெட்டு போகிறதுக்கு விட மாட்டார். சரியா? எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்புகிறாரு. நீங்களும் நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இயேசுவை நம்புறீங்க. இயேசுவை நம்புறவங்க எத்தனை பேர் கைத்து போவோம்? பல்லவம் ஒன்று இருக்கிறீங்களா? எல்லாம் பல்லவம் போடும். சரி, வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு வருவேன்னு சொல்றவங்கள கை தூக்கு போவோம். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு நீங்க வரணும். இங்க வந்து எங்க சர்ச்சை எங்க நடக்குது? இங்கதான் நடக்குதான். சரியா? இங்க நடக்குதான். இங்க வார வாரம் ஒரு வாரம் வரலனாலும் பிரச்சனை இல்லை. அதுக்காக வார வாரம் வர சொல்லிட்டாங்களா போகலன்னா எதுவும் சொல்லி அதெல்லாம் இல்லை. மாசத்துல ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பு இங்க வாங்க. ஐயா வருவாங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, உங்க வீடுகளுக்கும் வருவாங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பேய், பிசாசு, பிள்ளி சுதி, பேய், அந்த பேண்ட், அந்த கட்டு, இந்த கட்டு எல்லாம் ஆண்டவர் நீக்கிடுவார். புரியுங்களா? உங்க குடும்பத்துல கூப்பிட்டு ஜெபம் பண்ணிக்கங்க. உங்க வீட்டுல கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளி சுதி, பிசாசு அதெல்லாம் ஓடிடும். ஜெபம் பண்ணோம்னா ஓடிடும். உங்க குடும்பம் நல்லா ஆயிடும். இருளா இருக்கிற குடும்பம் வெளிச்சம் வந்துடும். வெளிச்சத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிடும். அதுதான் கடவுள் செய்யற ஒரு பெரிய